எப்போவுமே நம்ம சேனலில் மார்னிங் ரொட்டீன் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸாக தான் பார்த்துருப்போம். ஸ்கூல் டைமில் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நான் வீடியோ எடுக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னோட மார்னிங் ரொட்டீன் ஷார்ட்ஸ்லேருந்து லாங் வீடியோக்கு ப்ரமோட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். காலையில் ஒரு 5:30 போல் எழுந்துடுவேன். எழுந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு கதவு திறந்துட்டு வெளியில் வந்துடுவேன். அந்த கிளைமேட்டு, கூலிங், அந்த வானம் இருக்கிற கலர் இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வெளியில் ஒரு 5-10 நிமிஷம் நடந்துருந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுவேன். ஸோ வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ பாத்திரம் மட்டும் தேய்க்க மாட்டேன், ஏன்னா மெய்டக்கா வந்து தான் வந்து வாஷ் பண்ணுவாங்க. பட் கிச்சன் கவுண்டர் டாப்பு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்அப் ஆகி முடிச்சதுக்கப்புறமா எப்போவுமே ஒரு 500 ml வாட்டர் வந்து ஃபுல்லாக குடிச்சிருவேன். எழுந்ததுமே வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் என்ன பண்ணலான்னு யோசிச்சு ஸோ அதுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எல்லாமே எடுத்து வச்சுருவேன். ஸோ அதுதான் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும் வேலையை வந்து சட்டுன்னு முடிக்கிறதுக்கு. சனா வந்து 8:10க்கு வீட்டிலேருந்து கிளம்பிடணும், 8:20க்கு வேனு. சாந்தினி பார்த்தீங்கன்னா 8:45க்கு வீட்டிலேருந்து கிளம்பிடணும். ஸோ அதுக்குள்ளே நான் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு அவங்கள ரெடி பண்ணி தலை சீவி முடிச்சிடணும். ஸோ எனக்கு இருக்கிற டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3 hours தான். அதுக்குள்ளே மொத்த ஒர்க்கையுமே முடிச்சிடும். இடையில நிறைய வேலைகள் வரும். அப்பப்போ அம்மா இதை எடுத்துக்கொடு, அதை எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்க எழுந்திருக்கிறதுக்குள்ளேயே ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சு கிச்சன் கவுண்டர் டாப் மேலேயே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கான லஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியான கீ வெஜ் புலாவும் அதுக்கு தொட்டுக்க வந்து பன்னீர் கேப்சிகம் வந்து கிரேவியாக தான் பண்ணியிருந்தேன். பன்னீருக்கு பதிலாக நான் வந்து இன்றைக்கி டோஃபோ எடுத்திருந்தேன். ஸோ இது எல்லாத்தையுமே ப்ரிப்ரேஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி பர்னர் வந்து ஃபுல் பண்ணிடுவேன். அடுப்பில் வந்து 3 பர்னர் இருக்குன்னா அது 3யுமே நான் இந்த ஒர்க் முடிக்கிறதுக்குள்ளே ரெடி பண்ணிக்குவேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து எக்கு வந்து வேக போட்டுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக் சாண்ட்விச்காக கூடவே வந்து பாலும் வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து 1 pot மீல் தானே, அதனால் அது எதுவும் ரெடி பண்ணலை. ஸோ வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி ப்ராப்பராக எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்போ தான் ஒர்க் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எக் சாண்ட்விச், அதுக்கப்புறம் கீ வெஜ் புலாவ், அது கூடவே டோஃபு கேப்சிகம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு 3 ரெசிபியுமே இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கிடையில் எனக்கு காஃபி போடணும், ஹஸ்பண்ட்க்கு வந்து டீ போடணும், குழந்தைங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். அப்பப்போ ஹார்லிக்ஸ் கேட்பாங்க, இல்லை வேணான்ருவாங்க. ஸோ இந்த ஒர்க் எல்லாமே பார்த்துக்கிட்டு வீடியோவும் எடுக்கணும். வெஜ் கீ புலாவ் பார்த்துடலாம். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு பிரியாணி இலை, சீரகம் தாளிச்சிட்டு கூடவே வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 பச்சை மிளகாய் போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பச்சை பட்டாணி, கேரட், அது கூடவே பீன்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு கூட நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நான் வந்து 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துப்பேன். ஸோ சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க அந்த தண்ணியை. இதுக்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா கிரேவிக்காக கேப்சிகமையும் டோஃபுவையும் வந்து லைட்டாக பட்டரில் சாட்டே பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ரைஸ் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 75% 80% வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் ஆனதுக்கப்புறமா கீழே ரோஸ்ட் பண்ண கேஷ்யூ நட்டை மேலே போட்டுட்டு குக்கர் லிட் போட்டுட்டு விசில் போட்டு 6 minutes லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து இன்றைக்கி கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். டோஃபு கேப்சிகம் கிரேவி. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம், பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 தக்காளியை ஜூஸாக எடுத்து அதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி சேர்க்க வேணாம், லிட் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஜார் கழுவின தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு 1/4 கப் நல்லா புளிக்காத திக்கான கேர்டு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutesலேயே வந்து எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் திக்காயிரும் கிரேவி. நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா சாட்டே பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா டோஃபு அண்ட் கேப்சிகம், அதை வந்து இதோட சேர்த்துக்குங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக தண்ணி சேர்த்துக்காதீங்க, ஏன்னா கேப்சிகமும் டோஃபுவும் ரொம்ப சொதன்னு ஆயிரும். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிராக சூப்பராக வந்திருந்தது. ஸோ லிட்டை உடனே ஓப்பன் பண்ணி ரைஸ் உடையாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஒரு 5 minutesலேயே. இப்போ மேலே 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், அது கூடவே கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துட்டு லிட் போட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. சர்வ் பண்ணும்போது லிட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக் சாண்ட்விச் தான். ஸோ ஒரு 4 பாயில் பண்ண எக்கை வந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக பெப்பர்,
அது கூடவே சால்ட் சேர்த்துட்டு கொஞ்சமாக மைனஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறமா 2 பிரெட் ஸ்லைசஸ்க்கு நடுவில் வந்து இந்த எக் மிக்ஸ்சர் இருக்கு இல்லையா, அதை நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு பட்டர் ஆர் கீ சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி ப்ரௌன் கலரில் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாண்ட்விச் மேக்கரில் கூட இது பண்ணிக்கலாம், இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பரான அண்ட் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 8 o'clock நான் ரெடி பண்ணணும். ஏன்னா 8-10 சனா வெளியில் போகணும் இல்லையா, அதனால் அவளுக்கு தலைவாரி விட்டுருவேன். அந்த கேப்பில் அவள் சாப்பிட்ருவா. அவளுக்கு லஞ்ச் பாக்ஸு ஸ்நாக்ஸ் பாக்ஸு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அவளை அனுப்புனதுக்கு அப்புறமா தான் சாந்தினிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுவேன். ஏன்னா தோசை ஆகட்டும் இல்லை வந்து இந்த மாதிரி சாண்ட்விச்சாக இருந்துச்சு அப்படின்னா சனா போனதுக்கு அப்புறம் தான் வந்து நான் சாந்தினியை ரெடி பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சனாக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணி அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துப்பேன், உட்காந்துப்பேன். ஏன்னா பரபரன்னு ஓடுறதுல எனக்கு உட்காரவே டைம் கிடைக்காது. ஸோ அந்த டைமில் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டேன்னா சாந்தினி அதுக்குள்ளே வந்து அவளோட ஒர்க்கெல்லாம் அவளே பார்த்துப்பா. யூனிஃபார்ம் போட்டுப்பா, ஷாக்ஸு ஷூ போட்டுப்பா, அதுக்கப்புறம் பெல்ட் எல்லாமே போட்டுப்பா, பேக்கில் எல்லாமே எடுத்து வச்சுப்பா. எதுக்காகவும் என்னை கூப்பிட மாட்டா. ஸோ அவள் வேலைகள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவளுக்கும் நல்லா சூடாக எக் சாண்ட்விச் போட்டு கொடுத்துட்டு அவளுக்கும் தலைவாரி விட்டுடுவேன். ஸோ அதுக்குள்ளே இவளோட லஞ்ச் பாக்ஸு ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸு எல்லாத்தையுமே பேக் பண்ணி முடிச்சிருவேன். ஸோ 8:45 8:50 இதுக்குள்ளே வந்து 2 பேருமே கிளம்பிடுவாங்க. இவங்க எல்லாம் போகிற வரைக்கும் நான் அறக்க பறக்க ஓடிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் கூட உட்கார டைம் கிடைக்காது. ரொம்ப டைம் வந்து சரியாக இருக்கும். இதுக்கிடையில தான் நம்ம சேனலுக்கு வந்து வீடியோ எடுக்கணும், இடையில ஏதாவது கால்ஸ் வரும், அதை பார்க்கணும். ஸோ இந்த ஒர்க் எல்லாமே இருக்கும். ஸோ லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணி இவங்களை எல்லாரும் அனுப்புனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக சொல்கிறேன், வீட்டில் இருக்கிற எல்லா ஃபேனு லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes நான் போய் பெட்டில் படுத்துருவேன். எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் மேடக்கா வருவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா எனக்கு இந்த மற்ற க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்கும். அவங்க ஜஸ்ட்டு வீடு கூட்டி கொடுத்து பாத்திரம் மட்டும் தேய்ச்சி கொடுப்பாங்க. ஸோ மற்ற வேலைகள் எல்லாம் பார்க்கணும். ஸோ வந்து பெட் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அழுக்கு துணி எல்லாமே எடுத்து கூடையில் போட்டுட்டு அவங்களுக்கு விளக்க பாத்திரம் எல்லாம் எடுத்து போட்டுட்டு கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கான சாதத்தை வந்து வேறு பவுலில் மாற்றிப்பேன். நான் மதியம் சாப்பிடும்போது ரீஹீட் பண்ணி மைக்ரோவேவ் அவனில் வச்சு சாப்பிட்டுப்பேன். எனக்கு கொஞ்சம் சூடாக சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாத்தையுமே மாற்றிட்டு அவங்க எல்லா வேலையும் பார்க்கறதுக்குள்ளார நான் மறுபடியும் அகைன் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10-10:30 அந்த மாதிரி தான் இருக்கும் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இதோட மார்னிங் ரொட்டீன் வந்து எனக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு மற்ற வேலை இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். கேக் ஆர்டர்ஸ் இருக்கும், ப்ரௌனிஸ் ஆர்டர் இருக்கும், எடிட் பண்ணுற ஒர்க் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு மற்ற வீட்டு வேலைகள் துணி மடிக்கிற வேலை இருக்கும், க்ளீனிங் ஒர்க் எல்லாம் இருக்கும், இந்த கண்ணாடி கிளாஸஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுற ஒர்க். ஸோ ஒர்க் வந்து சரியாக இருக்கும். என்னோட மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு லாங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Thanks for watching. Bye.